பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கோமதி பேசின பேச்சால வீட்டுக்கு வந்த அப்பத்தா என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்துவேல், சக்திவேல், பழனின்னு எல்லாருமே அங்கே வீட்டுக்கு வர, இங்கே கோமதி இப்படி பேசியிருக்கவே கூடாதுக்கா. நீங்கள் கோமதி பேசின பேச்செல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கோமதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி மீனாவும் என்னெல்லாம் பேசிட்டா பாருங்களேன். மீனா பேசினது கூட சரிதான் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நம்மளை தேடி வந்து கேள்வி கேட்குறாங்களே, அப்படி நாம் என்ன பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்னு குமாரோட அம்மா பேசிகிட்டு இருக்க, அங்கே வந்த முத்துவேலும் என்னாச்சு அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு தம்பிக்கு கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம். அம்மா என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, மாறி நீ வேற என்ன, நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஏதோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, வடிவு என்னதான் நடந்துச்சு யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து முத்துவேல். சுகன்யாவும் பழனியும் இனி பாண்டியன் வீட்டுக்கு போக முடியாதுன்றதுக்காக இங்கே முத்துவேல் வீட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போத்தான் ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கிறத பார்த்த உடனே சுகன்யா சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்கும், எங்களுக்குன்னு நீங்கள் நல்லபடியாக கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்கல்ல, அதான் அந்த பாண்டியன் அண்ணன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியாது, தேவையில்லாமல் வந்து பேசியிருப்பாங்க. அத்தை அதானே நடந்துச்சு, உங்கள் பொண்ணு வேற பேசுனாங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே மாறி சொல்கிறாங்க, குமாரோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் கூட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பழனிக்கு நம்ம நல்லது தானே செஞ்சுருக்கோம். பழனி தம்பியும் கடைக்கு ஓனர் ஆகணும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், யார்கிட்டையும் பணத்துக்காக எதிர்பார்த்து நிற்கக்கூடாதுன்னு நாம் நல்லது செஞ்சோம். அதை புரிஞ்சுக்காம கோமதி என்னெல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் பழனி முன்னாடியும் முத்துவேல், சக்திவேல்னு எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க குமாரோட அம்மா. உடனே முத்துவேல் கேட்குறாங்க, என்னது பாண்டியனோட மனைவி வந்து இங்கே பிரச்சனை செஞ்சாங்களா? என் தங்கச்சியாவே நான் கோமதியை ஏற்றுக்கல. நம்ம வீட்டில் வந்து பேசுகிறதுக்கு முதல்ல அவங்க எதுக்கு வந்தாங்க? நாம் என் தம்பிக்கு என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்க முடியல, பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்களா? பேசுனா பேசட்டுமா, நீங்கள் ஏமா யோசிக்கிறீங்க? கோமதி பேசுனா நீங்கள் உட்காந்து அழுதுட்ருக்கணுமா? பழனியோட வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். பழனியோட சந்தோஷம் முக்கியம்னு நினச்சிங்கல்ல, அப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நான் வேணும்னா போய் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் பேசிட்டு வரட்டுமான்னு கேட்க, உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, வேண்டாம் முத்துவேலு, எதுக்கு பிரச்சனை? நாம் நல்லது செஞ்சாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என் பையனோட வாழ்க்கையில் இங்கே வந்து பழனியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சேன். நீங்கள் கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்க, நல்லபடியாக பழனிக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே சுகன்யாவை பார்த்துக்கிறதுக்காவது பழனிக்குன்னு ஒரு வருமானம் வரணுமேனு நம்ம யோசனை பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? கோமதி பேசினதை என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, உங்கள் முகத்தில் முழிக்கவே மாட்டேன், உங்ககிட்ட இனி பேச மாட்டேன், இனி எங்ககிட்ட யாரும் பேச வராதிங்க அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டா. என்னால் தான் நீங்கள் கடையை ஆரம்பித்து கொடுத்தீங்க பழனிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பழனியும் சந்தோஷமாக இருக்கணும்ல, அவன் வாழ்க்கையில் இப்படியே பாண்டியனோட கடையில் வேலை பார்த்துக்கிட்டே சம்பளமே இல்லாமல் இருக்கணும்னு நினச்சிருக்காங்க போல். நான் எவ்வளவோ சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் கோமதி பேசின பேச்சில் என்னால் பதில் பேச முடியல. நான் கோமதி வாழ்க்கையிலையும் நல்லா இருக்கணும் எல்லாரும், அதே மாதிரி பழனியும் தன்னுடைய வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சதில் என்ன தப்பு இருக்குது? பழனி நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டல அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க? கோமதி அக்காவா இப்படி பேசுனாங்கன்னு கேட்க, ஆமாம் பழனி, எப்படி நீ சொல்ல வரதை கேட்காம உன்னை பேச விடாமல் உன்னை புரிஞ்சிக்காம கோமதியும் பாண்டியனும் ரொம்ப கோபமாக பேசி அனுப்புனாங்களோ, அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உன்னை புரிஞ்சிக்காமல் அங்கேருந்து அனுப்புனாங்களோ, அதே மாதிரி என்னை கோமதி பேச விடவே இல்லையே. நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்கணும், பொறுமையாக கேட்கணுன்ற எண்ணம் கோமதிக்கும் இல்லை, அந்த பாண்டியனுக்கும் இல்லை. என்ன செய்ய, எப்படியோ அவங்க பேச விரும்பின எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஆனாலும் பழனி, நீ இனி அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். உனக்கு அந்த வீட்டில் மதிப்பு மரியாதைன்னு எதுவுமே கிடைக்காது. உங்கள் அண்ணன்க எல்லாரும் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. வசதிக்காக இல்லைனாலும் இனி இந்த வீட்டில் இருந்தால் தான் உனக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் பழனி. என்னையே கோமதி கொஞ்சம் கூட மதிக்கல, உன்னையும் இனி சுகன்யாவையும் அவங்க மதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல, உடனே சுகன்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் இனி அந்த வீட்டில் கிடைக்குமா என்ன? நாங்கள் அந்த வீட்டில் நல்லபடியாக அவங்களுக்குன்னு சம்பாதிச்சு கொடுக்கும்போதே எங்களை பற்றி யோசிக்காதவங்க இனி இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோமே, எங்களை பற்றி அவங்க யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் அந்த செந்திலும் சரவணனும் எங்கள் கடைக்கு வந்து என்ன பிரச்சனை செஞ்சுட்டாங்க தெரியுமா? ஆனால் என் வீட்டுக்காரர் நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்கள உடனே அங்கேருந்து அனுப்பிட்டாரே.
என்ன வேண்டான்னு சொன்ன யாரும் எனக்கும் வேண்டாம். அதனால உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இனி இதே இடத்துல தான் நான் நல்லபடியா கடையை வச்சு நடத்துவேன்னு என் வீட்டுக்காரர் பேசின பேச்செல்லாம் நீங்க கேட்கலையே. உங்ககிட்ட கோமதி வந்து பிரச்சனை செஞ்ச மாதிரியே கோமதி தன்னுடைய பசங்களையும் அனுப்பி என் வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினைச்சாங்க. இனி அதெல்லாம் நடக்குமா என்ன? அதான் பாண்டியனை பத்தியும் உங்க வீட்டில் உள்ளவங்கள பத்தியும் என் வீட்டுக்காரர் பழனி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரே. இனி இதே மாதிரி இருந்தா அவரோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. என்னங்க, நான் சொல்ற மாதிரியே இனி அந்த வீட்டு பக்கம் போக மாட்டீங்கல்ல? என் அக்காவை பார்க்கணும், என் அக்கா பசங்க தான் எனக்கு முக்கியம்னு நீங்க அந்த வீட்டு பக்கம் போனாலும் நான் உங்களை நம்பி உங்க பாண்டியன் மச்சான் வீட்டுக்கு வரவே மாட்டேன். அவர் என்னைக்கோ உங்களுக்கு கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருந்தா நமக்கு ஏங்க இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது? நமக்குன்னு எதுவுமே செய்யாம இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது மட்டும் குடும்பமே சேர்ந்து கோவப்படுறாங்க பாருங்க. என்னங்க நியாயம் இருக்கு? உங்க மச்சான் தான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாருன்னு நினைச்சா உங்க அக்கா கோமதியும் இப்படிதான் இருக்காங்க. உங்க அக்கா பசங்களும் இப்படிதான் இருக்காங்க. யாருமே நீங்க கடை ஆரம்பிச்சு நல்லபடியா முன்னேறி வரணுன்ற எண்ணம் யாருக்குமே இல்லைங்க. நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, பெரிய கடைக்கு ஓனர் ஆயிருக்கீங்க. உங்க அண்ணன்களால இந்த நல்லது நடந்திருக்கு. அவங்களா நமக்கு எதுவுமே செய்யலைனாலும் பழனி இனியாவது நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் கோமதி வீட்டில் உள்ள யாருக்குமே இல்லையே. இங்க கடைக்கு வந்த செந்தில் என்ன பேச்சு பேசினாரு? ஏன் இப்ப வரைக்கும் பாண்டியன் பேச்சை கேட்டு செந்தில் அந்த வீட்லயா இருக்காரு? பாண்டியன் பேச்சை கேட்கவே கூடாது அப்படின்றதுக்காக மீனாவுக்கு கிடைச்ச வீட்டுக்கு தானே போயிருக்காரு. செந்தில் நம்மளை பேச என்னங்க இருக்கு? செந்திலை நம்ம சும்மா விட்டுருக்க கூடாது. போனா போதுன்னு பொறுமையா இருந்தா தன்னுடைய பசங்களை அனுப்பி பிரச்சனை செய்யறாரு இந்த பாண்டியன். அவங்களெல்லாம் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கணுங்க. இல்லைன்னா நம்மளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிருவாங்க. இனி நம்ம அவங்க வீட்டில் இல்லைங்க, அவங்கள பார்த்து பயப்படுறதுக்கோ இல்லை வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கோ எந்த அவசியமும் இல்லை. உங்கள் அண்ணன்க உங்களுக்கு எம்புட்டு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படக்கூட முடியாத அளவு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க எம்புட்டு பிரச்சனை செஞ்சுட்டாங்க. நிம்மதியாக சாப்பிட முடியல, புது கடையில் உட்காந்து வேலையை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுகன்யா. பழனிக்கு ரொம்ப கோபம் வருது. அம்மாவையும் அக்கா இப்படி பேசிட்டாங்களா? என்னதான் தேவையில்லாம பேசி என்னை புரிஞ்சுக்காம அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் இனி நான் உனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு அக்கா பேசுனதெல்லாம் என்னாலேயே ஏத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அம்மா வேற அவங்க கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிற பழனி, இன்னைக்கு தான் நம்ம கடையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம், கடைக்கு ஓனர் ஆயிருக்கோம். மறுபடியும் மறுபடியும் நாம் எதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை செய்யணும்? நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு சுகன்யா, இனி பாண்டியன் மச்சான் வீட்டில் உள்ள யாரை பற்றியும் நம்ம பேச வேண்டாம். அவங்க செஞ்ச பிரச்சனையை பற்றியும் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம கடையை நம்ம பார்த்துக்க போகிறோம், அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு நான் நினைக்கல. மச்சான் கடையிலேருந்து வெளியில் வரணும், புது கடை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் மச்சானும் என் மாப்பிள்ளைங்களும் பேசின பேச்சால் நான் அந்த கடையை தான் நடத்தணும்னு எப்போவோ முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு பழனி. இதை பார்த்துட்டு முத்துவேலும் சக்திவேலும் பார்த்தீங்களான்னு பிரச்சனைன்னு வந்தாதான் பழனிக்கு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க பற்றியே புரிய வருது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உடனே முத்துவேலும் எப்படியோ நம்ம தம்பி பழனி அந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் வந்துட்டான்ல, இனி நாம் நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நாம் எதுக்கு அங்கே பழனிக்கு கடையை ஆரம்பித்து கொடுத்தோம்? நாம் நினச்சது எல்லாத்தையும் அங்கே செய்கிறதுக்காக தானே. இனி அங்கே பாண்டியன் கடைக்கு எந்த கஸ்டமர் போகிறாங்கன்னு பார்ப்போம். எந்த வருமானமும் இல்லாமல் நம்ம முன்னாடி பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்கணும். அந்த கடை இருக்கிறதுனால தானே என் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் பாண்டியன். இனி அந்த கடையில் எந்த வருமானமும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உட்காரணும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னைக்கும் பாண்டியன் நம்ம முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கவே கூடாது. இனி பழனிக்கு பாண்டியன் குடும்பத்தை பற்றி தெளிவாக புரிய வந்துடும். நம்ம நினச்சதும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல். இதெல்லாம் பார்த்துட்டு சக்திவேலும் குமாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பழனி கடைக்கு கிளம்பும்போது இங்கே சுகன்யா சொல்கிறாங்க, நானும் நம்ம கடைக்கு வரேனே, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இங்கே அக்காவே பார்த்துக்கிறாங்க. வடிவக்கா இங்கே மாரி அக்கான்னு எல்லாரும் இருக்கும்போது நானும் இங்கே வீட்டில் இருந்து என்னங்க செய்ய போகிறேன்? நீங்கள் மற்றவங்கள பார்த்துட்டு கடையை நடத்த வேண்டான்னு முடிவெடுத்துடக்கூடாதுல்ல. அதனால் கடையை பொறுப்பாக பார்த்துக்க உங்கள் கூட நானும் வரேன். உங்களை நம்ப முடியாதுங்க. கோவமாக பேசின நீங்கள் மறுபடியும் உங்கள் மச்சானை பார்த்த உடனே மனசு மாறிடக்கூடாது. உங்கள் மச்சானுக்காக இந்த கடையை நடத்த மாட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதாங்க நம்ம புது கடைக்கு நானும் வரேனே, நானும் அந்த கடையோட ஓனர் தானே அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. உடனே பழனியும், இல்லை நான் பார்த்துக்கிறேன், இனி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நானே தான் முடிவெடுப்பேன். என் மச்சானை மட்டும் இல்லை, என் அக்கா பேச்சும் கேட்க போகிறதில்ல.
யார் வந்து சொன்னாலும் நான் அந்த கடைக்கு ஓனராக இருந்து எப்படி கடையை பார்த்துக்கணும்னு தெரியும், நீ எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, சுகன்யா ஆசைப்படுற மாதிரியே கடைக்கு வரட்டுமே, என்ன தப்பு? அது மட்டும் இல்லை, வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் சுகன்யா வேற என்ன செய்வா? கடைக்கு வந்தா நீயும் சுகன்யாவும் கடையில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்ல. உங்களுக்காக தானே புதுசாக கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம். சுகன்யா, நீ பழனியை கூப்பிட்டுட்டு உங்கள் புது கடைக்கு கிளம்புமா. நீ வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுகன்யா சொல்கிறது தான் சரி பழனி. நீ இனி சுகன்யா பேச்சு தான் கேட்கணும். 2 பேரும் ஒன்றாவே உங்கள் கடைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவேல். இங்கே பாண்டியனும் சரவணனும் கடைக்கு கிளம்பும்போது சுகன்யாவும் பழனியும் அவங்களோட புது கடைக்கு கிளம்புறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற கோமதிக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களா, உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புது கடை ஆரம்பித்த உடனே நம்மளை கண்டுக்காம இப்போ புது கடைக்கு 2 பேரும் கிளம்பிட்டாங்களாம். இத்தனை வருஷமாக நான் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இப்படி எல்லாரும் நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே இங்கே சரவணனும், அம்மா தேவையில்லாமல் பேச வேண்டாமா, நம்மளை ஏமாத்தினவங்கள பற்றி பேச வேண்டாம், நம்ம நினச்சி பார்க்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்ல பழனிக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அங்கே பாண்டியன், சரவணன், கோமதின்னு எல்லாரையும் பார்க்குறாரு. இங்கே சுகன்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் அக்கா என்ன பேசுகிறாங்கன்னு. நம்ம பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே உங்கள் அக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு நம்ம வேலை தாங்க முக்கியம். கடைக்கு கிளம்பும்போது இவங்க பேசுகிறத ஏங்க கவனிக்கணும்? இப்படிலாம் பேசுனா அந்த கடை பக்கமே நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க உங்கள் அக்கா. என்னங்க, உங்கள் மச்சான் உங்களுக்கு அப்படி என்ன பெரிய வேலையை வந்து கற்றுக் கொடுத்துட்டாரு, இல்லை என்ன சொல்லி கொடுத்துட்டாருன்னு கேட்குறேன். அந்த கடையில் அம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நீங்கள். சம்பளமே கொடுக்காம வேலையெல்லாம் வாங்கிட்டு பேசுகிறாங்க பாருங்கள் பேச்சு. உங்கள் அக்கா மச்சாங்கிட்ட நான் தான் கேள்வி கேட்கணும், ஆனால் அவங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க. சொல்லப்போனால் நம்ம என்ன பேசினாலும் நின்று கேட்கவே மாட்டாங்களே, நம்மளை பேச விடவும் மாட்டாங்க. அப்புறம் இங்கே உங்கள் அக்கா கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம் இருக்குது? வேண்டாங்க, நம்ம பிரச்சனை செய்யவே வேண்டாம். நமக்குன்னு எம்பிட்டு பெரிய கடை இருக்குது, பெரிய கடைக்கு நீங்கள் ஓனர் ஆயிட்டீங்க, இவங்க கிட்டலாம் பேசவே கூடாதுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு அங்கே பழனிக்கு ரொம்ப கோவம் வரும்போது அங்கேருந்து சுகன்யா பேசி கூப்பிட்டு போயிடுறாங்க. புது கடைக்கு போன பழனி நல்லபடியாக தன்னுடைய வேலையை பார்க்குறாரு. நான் இந்த கடையை நல்லபடியாக நடத்தணும், எல்லார் முன்னாடியும் என்னாலையும் சம்பாதிக்க முடியும், தலை நிமிர்ந்து நிற்க முடியுன்றத புரிய வைக்கணுன்றதுக்காகவே, அண்ணே வாங்கண்ணே, நம்ம கடை தான், புது கடையை என் அண்ணனுக்கு எனக்காக ஆரம்பித்து கொடுத்துருக்காங்கண்ணே, நம்ம கடைக்கு வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்டு அங்கே வரவங்கக்கிட்டெல்லாம் நல்லபடியாக பேசி தன்னுடைய வேலையெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காரு பழனி. அந்த பக்கமாக போன பாண்டியன் இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. நம்ம கடைக்கு வர எல்லாரையும் தன்னுடைய கடைக்கு பழனி கூப்பிட்டுட்ருக்கானே, அதனால் நமக்கு வர வேண்டிய கஸ்டமர் எல்லாரும் புது கடைக்கு போயிட்டுருக்காங்க. பழனி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, வேணும்னே திட்டம் போட்டு ஏமாற்றி என் கூடவே இருந்து வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கே பிரச்சனை செய்ய புது கடையை ஆரம்பித்து எனக்கு அங்கே வருமானம் வரக்கூடாது, கஸ்டமர் யாரும் நம்ம கடைக்கு வரக்கூடாதுன்றதுக்காகவே வரவங்க போகிறவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் என்னுடைய கடை தான், நீங்கள் இங்கே வந்து தேவையான பொருளை வாங்கிக்கங்கன்னு கூப்பிட்டு பேசி அவங்க மனசெல்லாம் மாற்றி தனக்கு மட்டும் நல்ல வருமானம் வரணும்னு பழனி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்ருக்க பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. பாண்டியனை கொஞ்சம் கூட கண்டுக்காம தன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்காரு பழனி. பாண்டியன் கடையில் இருக்கிற தங்கமயிலும் மாணிக்கமும் சொல்கிறாங்க, என்னம்மாமா இம்புட்டு நேரம் ஆகுது, நம்ம கடைக்கு இப்போல்லாம் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் நிற்க கூட நேரமே இல்லாமல் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இப்போ பாருங்களேன், கஸ்டமர் யாரும் வராமல் இருந்தால் எப்படி நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்க சொல்கிறாங்க, சம்மந்தி கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் இருந்த பழனி தானே. பழனியை பற்றி ஏற்கனவே சொன்னேன், பொறுப்பே இல்லாமல் இருக்காரு, கடையில் சரியாக வேலை பார்க்குறது இல்லைன்னு. நீங்கள் என் பேச்சை கேட்கல. இப்போ பாருங்கள், பழனி தனக்காக புது கடையை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனுங்க பேச்சை கேட்டு உங்களையே பழனி இப்படி ஏமாற்றுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. பாருங்க, எப்பயும் வர கஸ்டமர் கூட வரதில்லை. இப்படி இருந்தால் எப்படி உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்? நான் கூட யோசிச்சிருக்கேன், சம்மந்தி கடையில் நல்ல வருமானம் வருதே, பரவாயில்ல இப்படியே இருந்தால் நல்லதுன்னு. ஆனால் பழனியால் இப்போ நம்ம நிலைமையை பாருங்கள். நீங்கள் இனி யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். பழனி அந்த கடைக்கு ஓனராக இருக்கவே கூடாது. நீங்கள் பழனிக்கிட்ட பேசுங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை எதுக்காக பழனி ஏமாற்றணும்? பழனியோட குணம் என்னன்னு இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்ருக்க
இங்கே தங்கமயிலும் மாணிக்கமும் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது. சரி சம்மந்தி, கடையை பார்த்துக்கங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகும்போதும் பழனி கடையை பார்க்க அங்கே பழனி கடையில் நிறைய பேர் கஸ்டமர் நின்று அங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பழனி ரொம்ப சந்தோஷமா, இருங்க உங்களுக்கு பொருளெல்லாம் நான் கண்டிப்பாக தருவேன். சுகன்யா, நல்ல வேலை என் கூட வந்த பாரு, நிற்க கூட நேரம் இல்லை, எம்பிட்டு கஸ்டமர் வராங்க, எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாங்க, இன்றைக்கே நமக்கு இவ்வளோ வருமானம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்கன்னு சந்தோஷமாக பேசிக்கிட்டே அங்கே கஸ்டமர்கிட்ட வந்து தேவையான பொருளெல்லாம் கொடுத்து இங்கே பணத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க பழனியும் இங்கே வந்து சுகன்யாவும். இதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு தாங்க முடியல, ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்து உக்காந்துட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த கோமதி, என்னங்க இப்போ தான் கடைக்கு போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, எதுக்கு கடைக்கு போகணும், உன் அண்ணன்க மாதிரியே உன் தம்பி பழனி நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தில் தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். வர வர எனக்கு சந்தோஷமே இல்லை. அதுக்கு காரணம் பழனி என்னை ஏமாத்திட்டான்ல. இப்போ அவன் ஆரம்பித்த புது கடைக்கு நம்ம கஸ்டமர் எல்லாருமே போயிட்டாங்க. நம்பி என் கடைக்கு வாங்கன்னு பழனி அங்கே வந்த எல்லார்கிட்டேயும் பேசி தன்னுடைய கடைக்கு வர வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது. நம்ம கடைக்கு யாருமே வராமல் இம்புட்டு நேரம் அப்படியே உட்காந்துட்டு கிளம்பி வந்திருக்கேன். இனி அந்த கடைக்கு நான் எதுக்கு போகணும்? அங்கே தங்கமயிலும் இங்கே சம்மந்தி மாணிக்கமும் என்ன கேள்வி கேட்குறாங்க. பழனியை பற்றி புரிஞ்சுக்காம, பழனி எதுக்காக இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்தாருன்னே புரிஞ்சுக்காம, பழனிக்கு நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, ஆனால் பழனி உங்களை புரிஞ்சுக்காம இப்படி செஞ்சிட்டாரேன்னு என்னை கேள்வி கேட்குறாங்க. நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் பேச முடியல. ஆனால் உன் தம்பி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அதை பார்த்துட்டு கடையில் உட்காந்துருக்க சொல்கிறியா? அதனால தான் வீட்டுக்கே வந்துட்டேன். எனக்கு வர வர கடைக்கு போகவே பிடிக்கல தெரியுமா? கோமதி, இப்படியே நடந்தா இனி அந்த கடை பக்கம் வராமல் நான் வந்து அந்த கடையே வேண்டான்னு தான் முடிவெடுக்கணும்னு சொல்ல, உடனே கோமதி சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? கடையை வச்சு தானே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம், இப்படி நீங்கள் ஒரு முடிவெடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு கேட்க, இப்படி நம்ம எல்லாரும் வருமானமே இல்லாமல் உட்காரணும் தான் பழனி ஆசைப்பட்டான், அதான் இப்படி நடக்குது. உன் வீட்டில் உள்ள அண்ணன்க தான் இப்படின்னா உன் தம்பியும் இப்படி நம்மளை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கே இப்படிலாம் நடந்துருச்சு, இனி போக போக நம்ம கடைக்கு யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கூட தெரியல, எப்படி நம்ம கடையை வச்சு சம்பாதிக்க போகிறோன்னு கூட தெரியல கோமதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி வரட்டுங்க, யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல. பழனி கடையில் மட்டும் நல்ல வருமானம் வரணும்னு நினச்சான்ல, நான் பேசுகிறேங்க. ஏற்கனவே எங்கள் அம்மா முன்னாடி நான் பேசின பேச்சால் எங்கள் அம்மா பதில் பேசாமல் நின்னாங்க. இன்றைக்கி அந்த சுகன்யாவையும் பழனியவும் நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு பாண்டியன் இப்படி பேசினதால மறுபடியும் கோமதி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. என்ன வேணாலும் பேசலாம், நம்ம தம்பி பழனி பதில் பேச மாட்டான்னு நினைக்கிறாங்க. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வராங்க பழனியும் சுகன்யாவும். 2 பேரும் நிறைய வேலை செஞ்சதாலையும் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அங்கே முத்துவேலோட வீட்டுக்குள்ளே வரும்போதே இங்கே வெளியில் நின்றுட்டு இருந்த கோமதி சொல்கிறாங்க, என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, எங்கள் வீட்டில் இருந்ததை விட 2 பேரும் இப்போ தான் நிம்மதியாக இருக்கீங்க போல அப்படின்னு பேச ஆரம்பிக்க, உடனே இங்கே சுகன்யாவும், அத்தாச்சி நாங்கள் கடைக்கு கிளம்பும் போதும் இப்படி தான் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிங்க, நாங்கள் உங்களை கண்டுக்காமல் கிளம்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் இல்லையே எங்களை நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு, இங்கே என் வீட்டுக்காரர் வீட்டில் தானே இருக்கேன், நீங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, பழனி கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் இம்புட்டு நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தேன், என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, அக்கா நீ தான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எனக்கு எதுக்காக நீ ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருக்கணும், என்கிட்ட எதுக்கு நீ பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. போதும் போதும், நடித்து ஏமாத்துற வரைக்கும் போதும், அண்ணன்க வீட்டில் நல்ல வசதியான வாழ்க்கை அவனுக்கு, நீ நான் சொல்கிறத மட்டும் கேட்டேன்னா உனக்கும் நல்லது, என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அங்கே அப்பத்தா வந்துடுறாங்க. முத்துவேலும் என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ போய் ரெஸ்ட் எடுண்ணே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்பத்தா சொல்கிறாங்க, பழனி கடையிலேருந்து வந்த உடனே வீட்டுக்குள்ளே வராமல் யார்கிட்டப்பா பேசிகிட்டு இருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்க, உங்கள் பொண்ணு தான் உங்ககிட்ட பேசின மாதிரியே எங்ககிட்டயும் பிரச்சனை செய்கிறாங்க, உங்கள் பொண்ணு கோமதிக்கிட்ட நீங்களாவது சொல்லலாம்ல, நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, கோமதி சொல்கிறாங்க, பழனி அண்ணன்க பேச்சை கேட்டு எங்களை ஏமாத்துற வரைக்கும் போதும், இனி அந்த கடை பக்கமே போகாமல் நீ நம்ம கடைக்கு வந்துரு, பரவாயில்ல,
ஆனால் அந்த கடையை நீ நடத்தக்கூடாது. நீயா வேற ஏதாவது இடத்துல கடையை ஆரம்பிச்சுக்க, இல்லை உன் பிஸ்னஸை பார்த்துக்க. நான் எதை பற்றியும் பேச மாட்டேன். உன்னால் இன்னைக்கு நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் உன் மச்சான் கடைக்கு போகாமல் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காரு. எங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் யாருமே எங்கள் கடைக்கு வரலையா? இப்படி இருந்தால் எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது? இப்படிலாம் நாங்கள் கண் கலங்கி உட்காந்துருக்கணுன்றதுக்காக பழனி, நீ திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டல. நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எங்களுக்கு வருமானமே வரக்கூடாதுன்னு பழனி நீ நினச்சிட்டல அப்படின்னு கோமதி கேட்க, கோமதி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. பழனி ரொம்ப கோவமா, போதுங்கா, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான். நான் பேசுகிறத நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீ பேசுகிறத கேட்டுட்டு பொறுமையாக அமைதியாக நிற்கணுமா? நீ பேசுகிறத நான் ஏன்க்கா கேட்கணும்? இங்கேருந்து கிளம்பு. என் கடையை நல்லபடியாக நடத்துவேன். அந்த புது கடைக்கு நான் தான் ஓனராக இருப்பேன். கடையில் அம்புட்டு வேலையை பார்ப்பேன். ஏன், உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு உங்கள் கூடவே இருந்தேனே, என்னை நம்பலை நீங்கள். கடையில் யார் பணத்தை எடுத்தான்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பழனி அந்த பணத்தை நீ தான் எடுத்தியான்னு எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்பாரே மச்சான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருந்ததுக்கு இப்போவும் அப்படியே இருப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? போதும். கடையில் யாரால் அங்கே கஸ்டமர் வரலன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. கடையில் பிரச்சனை செய்கிறது உங்கள் சம்மந்தி தான். ஆனால் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுப்பீங்க. எந்த தப்பும் செய்யாமல் கடையை நல்லா பார்த்துக்கிற என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க. இனி சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். உங்களுக்காகலாம் அந்த கடையை விட முடியாது. அந்த கடை எங்கள் அண்ணனுங்க எனக்காக ஆரம்பித்து வச்ச கடை. ஏன், இத்தனை வருஷமாக உங்கள் கடையில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தனே, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எந்த வருமானமும் இல்லாமல் பழனி இருக்கிறானேன்னு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்ச மாதிரியே எனக்கும் ஏதாவது வேலையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம், இல்லை கடை ஆரம்பித்து கொடுத்துருக்கலாம். அப்படி ஒரு எண்ணமே இல்லையே. நீயும் என் பையன்தான் பழனின்னு சொல்ல மட்டும்தான் முடியும். அதுக்காக பையன் மாதிரியே என்னை கவனிக்க முடியாதுல்ல. கடை ஆரம்பித்து கொடுத்தா பணம் தேவைப்படும். அந்த பணத்தை எனக்காக செலவு செய்ய முடியாதுல்ல. இதே உங்கள் பசங்க கேள்வி கேட்டால் பொறுமையாக அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பீங்க. உங்கள் பசங்களுக்கு வேலைக்காக பணம் கொடுப்பீங்க. ஏன், இப்போ இருக்கிற கடையை கூட உங்கள் பையனுக்கு கொடுப்பீங்க. ஆனால் எப்பயுமே அந்த கடையில் வேலை பார்க்குற எனக்கு சம்பளம் கூட தரமாட்டீங்க. நீங்கள்லாம் என்னை பற்றி பேசுகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்களை ஏமாத்தினேனா இல்லை நம்ப வச்சு நீங்கள் என்ன ஏமாத்துனீங்களான்னு உங்களுக்கே புரிய வரும். நான் தான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன். இத்தனை வருஷம் உங்கள் பேச்சை கேட்டதுக்கு பதிலாக என் அண்ணன்க கூட இருந்திருந்தா பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக எனக்கு வருமானம் வந்திருக்கும். என் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாரும் முக்கியம் நினச்சதுக்கு நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்கன்னா உங்கள் பசங்களும் தேடி வந்து கேள்வி கேட்குறாங்க. செந்தில் என்ன கேள்வி கேட்குறதுக்கு என்ன இருக்குது? மச்சானோட பேச்சை செந்திலே கேட்குறது இல்லை, கதிரும் கேட்குறது கிடையாது. ஆனால் நான் மட்டும் கேட்கணுமா? போதும்க்கா, நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. உன் பசங்கக்கிட்ட போய் பேசு. நான் தான் உன் பையன் இல்லையே. எனக்குன்னு பெருசாக என்ன செஞ்சிட்டீங்க? என்னை நம்பி சுகன்யா வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் சம்பளம் கொடுக்காம என்னை பற்றி யோசிக்காமல் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்க. அதெல்லாம் பொறுமையாகவே நான் தாங்கிக்கிட்டேன். இனி உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் தான் இப்போ கூட கேள்வி கேட்க என் வீடு தேடி வந்து நிற்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு நான் வரல. உங்ககிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை. என்கிட்ட பேசுகிற மாதிரியே என் அம்மா கிட்டேயோ இல்லை என் அண்ணன்கிட்டேயோ நீங்கள் பேசுனீங்க. இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் வேணுன்றதுக்காக, நான் இந்த வீட்டுக்கு வரணுன்றதுக்காக என் அண்ணன்க எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்கள புரிஞ்சுக்கல. நீங்கள் தான் முக்கியம்னு நினச்சேன். அதான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னேன். போதும்க்கா, இனி நீ பேசின அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. கிளம்பு அப்படின்னு சொல்ல, பார்த்தீங்களா என் தம்பி எப்படி பேசுகிறான்னு பாருங்களேன் அப்படின்னு கோமதி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னேன்? நான் உன்னுடைய தம்பியா? அப்போ நான் கடை ஆரம்பிச்சேன்னு சொன்ன உடனே நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். நீ என்ன உன் பையனாகவும் நினைக்கல, தம்பியாகவும் நினைக்கல. அதான் உண்மை. இப்போ தேவையில்லாமல் அழுகிற மாதிரி நடித்து ஏமாத்தாதக்கா. எனக்கு இப்படி ஒரு அக்காவே தேவையில்லை. நீ எனக்கு அக்காவே இல்லை, போதுமா அப்படின்னு சொல்ல, இதை எதிர்பார்க்காத கோமதி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பாண்டியனால் பதில் பேச முடியல. பழனி இப்படி பேசுறது மட்டும் இல்லாமல் அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா வாங்கம்மா, இனி இவங்க பேசுகிற எதையும் நான் கேட்க போகிறது இல்லைம்மா. எனக்கு நீங்கள் மட்டும்தாம்மா முக்கியம். மற்றவங்களாம் எனக்கு முக்கியமும் கிடையாது. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முன்னாடி பேசிட்டு அப்பத்தாவை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வீட்டுக்காரரை நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க, பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அவர் தெளிவாக பேசியிருக்காரு. பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க இந்த கோமதி. பாண்டியனுக்கும் கோமதிக்கும்
இப்பயாவது என் வீட்டுக்காரர் பழனியை பற்றி தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சந்தோஷமா அங்கே உள்ளே போக முத்துவேலும் சக்திவேலும் இங்கே பாண்டியனை பார்த்துட்டே நிற்கிறாங்க. இனி பாண்டியன் பழனிக்கிட்ட பேசவே முடியாது. என் தம்பி பழனி ரொம்ப தெளிவாக இருக்கான் அப்படின்னு பாண்டியன் கோமதியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்துவேல். என் தம்பி பழனி இனி எங்கள் பக்கம்தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து சக்திவேல் அப்பத்தா கிட்ட பழனி சொல்கிறாங்க, அம்மா இனி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், எனக்கு நீங்கள் தாம்மா முக்கியம். இனி அக்காவாக இருக்கட்டும் மச்சான் யாரும் என்கிட்ட பேச வேண்டாமா, அவங்க பேசினாலே பிரச்சனை தான் வருது. இப்போ நான் எல்லார பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேம்மா, ரொம்ப தெளிவாக இருக்கேன், நல்லபடியாக நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. பழனி ரொம்ப பொறுப்பாக தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த கடையை நல்லபடியாக பார்த்துப்பேன், நானும் நல்லா சம்பாதிச்சு முன்னேறுவேன்னு சொல்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்பத்தா.